அனைவருக்கும் வணக்கம். Vivo ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து கில்லர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக Vivo Z1 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட டிசைன், ஸ்பெக்ஸ், ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதை அடுத்து Vivo Z1 Proக்கு சக்ஸஸராக Vivo Z1xம் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட டிசைன், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் எக்ஸைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் Vivo Z1 Proலேருந்து Vivo Z1xல என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் கொடுக்கல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச்லேயே அது ஒரு பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. அதோட சக்ஸஸராக தான் Vivo Z1x வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன்னா, நம்ம வந்து Vivo Z1 Pro இனிமேல் வாங்காமல் Vivo Z1x தான் வாங்கணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். அது மட்டும் இல்லை, இப்போ தான் நாங்கள் வந்து Vivo Z1 Pro வாங்கியிருந்தோம், அதுக்குள்ளே வந்து Vivo Z1x லான்ச் பண்ணிட்டாங்க, அப்போ இது வந்து டவுன் கிரேட் ஆகிடுச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசனில் வந்து உங்களுக்கு எல்லா சந்தேகமும் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ Vivo Z சீரீஸில் லான்ச் ஆன இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு பேக் பேனல் வந்து பாலிகார்பனேட் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் பேக் பேனல், கிளாசி ஃபினிஷ் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, கிரேடியன்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாலிகார்பனேட் பேக் பேனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Vivo வந்து 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே Vivo Z1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.38 இன்ச், அதுவும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆனால் AMOLED பேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளாஷ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதனால ரொம்பவே குவிக்காக இது வந்து அன்லாக் ஆகும். அதே Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து ரொம்பவே குவிக்காக தான் இருக்கும். Vivo Z1 Pro வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. அதே Vivo Z1x வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் வருது. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது, 1080x2340. அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1xல வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் அதில் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்கும், கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். அதே வந்து Vivo Z1 Proவில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஸ்பிளே சைஸ் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்களுக்கு அதில். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு Snapdragon 712 AI சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 616 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா சிப்செட் வந்து ஒரே சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே Android 9 Pieல தான் வருது. யூசர் இன்டர்ஃபேஸ் Fun Touch OS தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Vivo வந்து Vivo Z1 Proலேருந்து Vivo Z1xல வந்து எந்த அப்கிரேடும் பண்ணலை, ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரியர் சைடில் ட்ரிபிள் ரியர் கேமராஸோட தான் வருது. ஆனால் Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சென்சார் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே Vivo Z1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரைமரி சென்சாரே உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார் வந்து உங்களுக்கு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ Vivo வந்து இங்கே கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி சென்சார் வந்து ரொம்பவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருந்த Z1 Pro விட. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Vivo Z1 Pro வந்து மேசிவ் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அதே Vivo Z1x வந்து உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வாட் டூவல் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் Vivo Z1xல வந்து உங்களுக்கு 22.5 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1xல 4500 mAh கொடுத்துருந்தாலுமே அதில் வந்து 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால பேட்டரி வந்து ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் பேட்டரி எஃபிஷியன்சி கட்டாயம் வந்து உங்களுக்கு Vivo Z1xல தான் பெஸ்ட்டாக இருக்கும் Z1 Proவை விட. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மாடரேட் டு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா Vivo Z1 Proவாக இருக்கட்டும் இல்லை
Vivo Z1x இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 1.5 நாள் கட்டாயம் சார்ஜ் நிற்கும். அது வந்து ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா Vivo Z1 Pro வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஸோ பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேட்டரி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1x தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Vivo Z1 Pro வந்து மைக்ரோ USB கொடுத்துருந்தாங்க. அதே வந்து Vivo Z1x வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் Vivo Z1 Proல தான் உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. Vivo Z1xல வந்து உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட்டே கிடையாது. டுவல் சிம் தான் நீங்கள் போட முடியும். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Proவோட பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM 64GB கொடுத்துருந்தாங்க. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ் வந்து 14,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது 1000 ரூபாய் குறைஞ்சி 13,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB வரைக்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க Vivo Z1 Proல. அதே Vivo Z1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 16,990க்கும் அடுத்த வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 18,999க்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா Vivo Z1xல வந்து உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட் கிடையாது. அதனால கேம்ஸ் அந்த மாதிரி ரொம்பவே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் வேரியன்ட் தான் இதில் சூஸ் பண்ணணும். ஸோ Vivo Z1 Proலேருந்து Vivo Z1xல என்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிஸ்பிளே பேனல் இங்க வந்து சூப்பர் AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா செக்மெண்ட்ல பிரைமரி சென்சார் வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க Vivo Z1 Proல இருந்து Vivo Z1xல. ஸோ என்ன விஷயங்கள் Vivo Z1 Proல பெஸ்ட்டாக இருக்கு அதை வந்து Vivo Z1xல கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச். Vivo Z1 Pro அப்படின்னாவே வந்து பஞ்ச் ஹோல் நாச் தான் ஹைலைட். அது வந்து கட்டாயம் Vivo Z1xல வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட். டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு SD கார்டு ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து கொடுக்காதது பெரிய ட்ராபேக் தான். ஸோ Vivo Z1 Pro வாங்கலாமா இல்லை Vivo Z1x வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் என்ன வேணால் ஆப் பண்ணலாம். Vivo Z1 Proவே நீங்கள் சூஸ் பண்ணலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில். இல்லை நான் பிக்சர்ஸ் நிறைய எடுப்பேன், நான் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன், வீடியோ ஸ்ட்ரீமிங் எல்லாமே நான் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு டிஸ்பிளே பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் Vivo Z1xை தாராளமாக ஆப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.